ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் ஐஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பழைய சோறுன்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம இந்த பழைய சோறு எடுத்தால் அந்த டே ஃபுல்லாகவே நம்ம பாடி ரொம்ப கூலாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஐஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நைட்டு மீதி இருக்கிற சாப்பாடு எடுத்துக்கோங்க. நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் சுட சுட 1 கப் பால் எடுத்துக்கோங்க. சூடாக பால் சேர்த்தா அங்கே தண்ணி இருக்கிறதுனால அது விதமான சூடாக மாறிடும். இப்போ இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஐஸ் பிரியாணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓவர் நைட் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ மார்னிங் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐஸ் ஒரு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.